அன்னபூர்ணா உரிமையாளர் மன்னிப்பு கேட்டது தொடர்பாக அண்ணாமலை மன்னிப்பு கேட்டது ஒரு பக்கம் என்றாலும் இது தற்போது பாஜகவுக்குள் பூசலாக மாறியிருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக எம்முடைய செய்தியாளர் ஸ்ரீராம் தற்போது இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்ரீராம், ஜிஎஸ்டி தொடர்பான கோரிக்கைக்கு தீர்வு காண வேண்டும் என கேள்வி எழுப்பியது தொடர்பான பிரச்சனை இவ்வளவு பூதாகரமாக மாறியிருக்கக்கூடிய நிலையில பாஜகவுக்குள்ளாகவே பூசல் உருவாக்கி இருக்கிறதாகவும் பார்க்கப்படுது. இப்போ நிர்மலா சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டர் விசஸ் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் மாறி இருக்கிறதா பாக்குறீங்களா? என்ன நடக்குது? இந்த ஜிஎஸ்டி விவகாரத்தில் ஒரு பக்கம் இது தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்குமான ஒரு மோதல் போக்கு அப்படின்றலாம் ஒரு கருத்துக்கள் எழுந்து வர நிலையில் இன்னொரு பக்கத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அது என்னன்னா, மாநில தலைவர் அண்ணாமலை இந்த வீடியோ வெளியிட்டதற்காக ஒரு மன்னிப்பு கோரி ஒரு எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவையும் பதிவிட்டிருந்தார். ஆனால் இங்கே அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரோட கலந்துக்கிட்ட பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் நிர்மலா சீதாராமனுக்கான ஆதரவு நிலைப்பாட்டையே எடுக்கிறாங்க. அதாவது ஒரு பக்கம் இந்த நிகழ்வில் நடந்ததுக்கெல்லாம் பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த நிகழ்வை ஆதரித்து பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிற நிலைமையும் பார்க்க முடியுது. அப்போ ஏற்கனவே அதிமுக கூட்டணி விவகாரத்தில் பாஜகக்குள்ளேயே 2 நிலைப்பாடுகள் இருக்கு அப்படின்லாம் பேச்சுக்கள் எழுந்த மாதிரியே இந்த விவகாரத்திலையும் பாஜகக்குள்ள 2 நிலைப்பாடுகள் இருக்கு. ஒரு பக்கம் அண்ணாமலை தரப்பினர் இந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை ஆதரித்து இது சரிதான், அவரே மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விளக்கங்களையும் பாஜகவினர் முன்வைக்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து பாஜகல ஒரு உட்கட்சி பிரச்சனை இருக்கிறத இந்த மாதிரியான நிகழ்வுகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதாவே பார்க்கப்படுது. அதுவும் குறிப்பா இந்த ஜிஎஸ்டி விவகாரத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெர்சஸ் பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிற இடத்துக்கு இந்த பிரச்சனை நகர்ந்திருக்கிறதா இந்த மாதிரியான தொடர் நிகழ்வுகள் காட்டுது. ஸ்ரீராம், நீங்க சொன்னது மாதிரி இதுல கருத்து முரண்பாடுகள் இருந்தாலுமே கூட இது தமிழக பாஜகவுக்கு உள்ளவே ஒரு பூசலை உருவாக்கி இருக்கிறதாக பேசப்படுது. இதை எப்படி நீங்க பார்க்கணும்? நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இதுல என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்? இந்த விஷயங்களில் தொடர்ந்து பாஜகவில் உட்கட்சி பிரச்சனைகள் ஏற்படுறதா சொல்லப்பட்ட நிலையில் இந்த விஷயத்தை எப்படி அணுகிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இப்போது தன்னோட மேற்படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு பயணிச்சிருக்கிற நிலையில் இந்த மாதிரியான செயல்பாடுகள் ஏற்கனவே பாஜக மாநில தலைமையில் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் எழுந்துருது. அதை வலு சேர்க்கிற விதமாக இது மாறுது. ஒரு பக்கம் நிதியமைச்சரோட இந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு தரப்பினர் பாஜகக்குள்ள இருக்கிறதும், மாநில தலைவருக்கு எதிரான அணுகுமுறையா அது பார்க்கப்படுறதுமே இங்க தொடர்ந்து கருத்துக்களை மையம் பெறுது. அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த விஷயத்துல பாஜக மாநில தலைவர் நேற்று மன்னிப்பு கோரி ஒரு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்ததுக்கு எதிரான கருத்துக்களா இந்த கருத்துக்கள்லாம் பார்க்கப்படுது. ஒரு பக்கம் அவர் வெளிநாடு போயிருக்கும் போது இங்க ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒன்று அறிவிச்சு அந்த ஒருங்கிணைப்பு குழுக்கு கீழே தமிழ்நாடு பாஜக செயல்படும் அறிவிச்சிருந்த நிலையில இப்ப இந்த மாதிரியான பேச்சுக்கள் அவருக்கு எதிரான கருத்துக்களாக பார்க்கப்படுறது மறுபடியும் தமிழ்நாடு பாஜகக்குள்ள ஒரு உட்கட்சி பிரச்சனையை இது ஆரம்பிச்சு வைக்குதா, அதோட தொடக்க புள்ளியா இந்த விஷயங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நிதியமைச்சருக்கு தெரிவித்த கருத்துக்கு பாஜகவினர் தரப்புல அவராகவே மன்னிப்பு கேட்டாரு, இதுல நாங்க எதுவும் சொல்லலன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், ஆனா இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சது இதுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை பதிவிட்டதையும் ஒப்பிட்டு பார்த்தா பாஜகக்குள்ள உட்கட்சி பிரச்சனைகளோட ஆரம்ப புள்ளியா மறுபடியும் இது ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி கூட்டணி விவகாரத்தில் ஆரம்பிச்சது இப்ப சொந்த கட்சியிலேயே நடந்த ஒரு சர்ச்சையான நிகழ்வுல இருந்து மறுபடியும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறதா தான் அது புரிஞ்சுக்கணும்.